ஹாய், குட் ஈவினிங். நான் ருஸ்தா. இது என்னோடய புதிய முயற்சி. முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐடி லிங்க் கீழே தரேன். என்னோடய பேர் ஆசிக். நான் இப்போ வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த காதலை பற்றி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தாள். நான் அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தியை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அவள் பேர் அஞ்சனா. நாங்களும் எங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டோம். சும்மா பார்த்து பேசிட்டு போகும்போது எனக்கு அவளை திரும்பி பார்க்கணுன்னு தோணுச்சு. அவளும் என்னை திரும்பி பார்த்தா. மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்ல முடியாத ஃபீல். அது காதலா இல்லை க்ரஷ்ஷா இல்லை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா எனக்கு என்னென்ன சொல்ல தெரியல. பட் அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் அப்பப்போ பார்ப்போம், பேசுவோம். அப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட அவளை பற்றி கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எங்களுக்கு மாடல் எக்ஸாம் டைம். அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு தோணுச்சு. அதுக்காகவே சின்னதாக வேலை பார்த்து காசு சேர்த்து வச்சு சின்னதாக ஒரு செயினும் ஒரு மோதிரமும் வாங்கினேன். அப்புறம் யோசித்தேன், அவளுக்கு மட்டும் கொடுத்தா ஏதாவது நினைப்பாங்க. ஸோ அவங்க கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்து வாங்கி கொடுத்தேன். அப்போ அவள் சொன்னான், இந்த மாதிரி எனக்கு யாரும் வாங்கி தந்ததில்லை அப்படின்னு. சரி, பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஆமாம், பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நெருக்கம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அது எஸ்எல்சி எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் எனக்கும் அவளை பிடிக்கும்னு சொல்லலான்னு நினச்சேன். பட் எனக்குள்ள ஒரு பயம். எங்கே நான் அதை சொல்லி இப்போ இருக்கிற இந்த நட்பும் இல்லாமல் போயிடுமோன்னு சொல்லாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு பர்த்டே. நான் என்ன நினச்சேன்னா அவள் அங்கே வருவான்னு. பட் நாங்கள் போனப்போ தான் தெரிஞ்சது அவள் அங்கே வரல. அப்புறம் எக்ஸாம் ஒரு நாள் பேசும்போது சொன்னேன், 4 நாள் ஸ்கூல் வராத, வீட்டில் இருந்து படிச்சுக்கோ அப்படின்னு. அவளும் நான் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டா. எக்ஸாமுக்கு தான் ஸ்கூல் பக்கம் வந்தா. 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். அந்த லாஸ்ட் மோமெண்ட்டில் எல்லோரும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன். அப்புறம் அவகிட்ட கேட்டேன், நீ எதுவும் எழுதலையான்னு. நானும் எழுதணுமான்னு கேட்டா. கண்டிப்பாக எழுதணும்னு சொன்னேன். அப்புறம் எழுதி கொடுத்தா. எல்லாம் முடிஞ்சு 2 பேரும் அவங்க வழியில் போயிட்டோம். 2 இயர்ஸ் கேப். இந்த 2 இயர்ஸில் 2 பேருக்கும் நடுவில் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. ஆனாலும் நான் அவளை மறக்கலை. அவளை நினச்சிட்டே தான் இருந்தேன். திரும்ப நான் அவளை 2 வருஷம் கழித்து பார்த்தேன். அப்போ தான் தெரிய வந்துச்சு அவள் அம்மா இறந்துட்டாங்கன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஹலோ, எப்படி இருக்கீங்க, யாருன்னு தெரியுதா அப்படின்னு. இப்போ நான் அவளோட டிபியை பார்த்தேன். அவளோட ஃபோட்டோ இருந்துச்சு. அப்புறம் அவகிட்ட சொன்னேன், எப்படி தெரியாமல் இருக்கும், நீ தானே அப்படின்னு. நார்மலாக பேசிட்டு போயிட்டா. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவளோட பர்த்டே வந்துச்சு. அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு, கேக் வாங்கிட்டு அவள் வீட்டுக்கு என் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போனேன். அங்கே போயிட்டு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அவள் அப்பா என்ன ஒரு அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் அவளை பற்றி விசாரித்தேன். இந்த 2 இயரில் அவள் லைஃப்பில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. அப்போ தான் தெரிய வந்துச்சு அவள் லைஃப்பில் யாரும் இது வரைக்கும் இல்லைன்னு. மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம். அதை கேட்டதுக்கப்புறம் நான் யோசித்தேன்,
ஒன்று அவன் மேலே எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸை அவகிட்ட சொல்லிடணும், இல்லைன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ரெண்டில் எது பண்ணுறதுன்னு யோசித்தேன். ஓகே, அவன் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அதை அப்படியே சொல்லிடலாம். சொல்லாமல் அதை அப்படியே விட்டுட்டு பின்னாடி கஷ்டப்படுறதை விட அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்த்துக்கலான்னு தோணுச்சு.